இன்னைக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மெக்சிகோ மாநகரத்தில் ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனி கூட சேர்ந்து கொலாப் பண்ணி ஒரு லைவ் ஷோவை நடத்தினாங்க. அது பேர் வந்து சூப்பர் ஷோ. இது நடக்குது அப்படிங்கிறத 2 மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஷோ நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஹைலைட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, தினமும் போடுற ரெஸ்லிங் சைடில் தமிழை தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிபிள் ஏயோடைய டேக் டீம் சாம்பியனாக இருக்கிற ஃபண்டாஸ்மா டீம், இவங்க டபிள்யூபிள்யூ சேர்ந்தவங்க தான். இவங்களுக்கும் ட்ரிபிள் ஏல இருக்கிற ட்ரிபிள் ஏ டேக் டீம் டிவிஷனுக்கும் ஒரு 6 பேக் டேக் டீம் மேட்சை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வேர்ல்ட் கொலாஸ் நடக்கும்போது ஒரு 6 பேக் டேக் டீம் மேட்ச் நடந்ததில்ல, அதே மாதிரியான ஒரு டேக் டீம் மேட்ச் தான். இலிங்கோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கையில் ஒரு பச்சை கலரில் ஒரு டாயை வச்சுட்டு சண்டை போடுவார். அவரும் இதில் பங்கெடுத்திருக்காரு. அவரை வச்சு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூமெண்ட்டு. டபிள்யூபிள்யூ ஆடியன்ஸ் மத்தியில் அவர் வந்து அந்த காமெடி சென்ஸ் பண்ணார்ல, அதெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. டோட்டலி இந்த பச்சை கலர் மனிதன் கூடிய சீக்கிரம் டபிள்யூபிள்யூக்கு வந்தாருன்னா எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பார். ஆனால் டபிள்யூபிள்யூ எப்போ கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்னு தெரில. ஸோ இது வந்து லூச்சா லிபரேட்டோடைய ஒரு ஹைலாண்டில் நடக்குது. ஸோ எல்லாருமே மெக்சிகன். ஸோ அதனால் மெக்சிகன் சண்டை போட்ட 6 பேருமே மெக்சிகன் தான். இதில் ட்ரிபிள் ஏ டீமை பார்த்தீங்கன்னா ஃபைனலி வின் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏக்கும் டபிள்யூபிள்யூ டிவிஷனில் இருக்கிற ஃபண்டாஸ்மா டீமுக்கும் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டோரி லைன் இண்டிங்கை தான் இன்றைக்கி கொண்டு போயிருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேக் டீம் மேட்ச் ரோமன் ரெய்ன்ஸ் எதிர்த்து இப்போ பிரான்சன் ரீட் அண்ட் ப்ரான் பிரேக்கர் வந்து சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் போடுறாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பிரான்சன் ரீட் ப்ரான் பிரேக்கர் 2 பேருமே சேர்ந்து டேக் டீமாக லைவ் ஷோவில் ஒரு மேட்ச். யாரை எதிர்த்து தெரியுமா? சாமி ஜெயின் அண்ட் ஜே உசோ. ப்ரான் பிரேக்கரோட ஸ்பியர்லாம் தாங்குவாரா ஜே உசோ அண்ட் நம்ம சாமி ஜெயன்? கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து சாமி ஜெயனும் ஜே உசோவும் தோற்று போயிருப்பார். பிரான்சன் ரீடும் ப்ரான் பிரேக்கர் தான் ஜெயிச்சிருப்பார் அப்படிங்கிறதுல சில பேர் வந்து எண்ணிருப்பீங்க. பட் ஆனால் இது டோட்டலி ராங்கு. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக ஜே ஊசோ அண்ட் சாமி ஜெயின் வின் பண்ணிட்டாங்க. என்னப்பா சொல்கிற, பிரான்சன் ரீடை பின்ஃபால் பண்ணியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஜே ஊசோ ப்ரான் பிரேக்கரை பின்ஃபால் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காரு. ப்ரான் பிரேக்கரை நம்ம என்னெல்லாமோ நினச்சா லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கிட்ட தோற்று போகிறாரு. ஜே ஊசோ முன்னே ஹெவி வெயிட் சாம்பியன் தான். பட் இருந்தாலும் இவரை காட்டின ஹைப்புக்கு இப்படியா என்னத்தை சொல்ல அப்படின்னு தெரில. இந்த அளவில் சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெய்ன்ஸ் எதிர்த்து மெயின் ஈவெண்ட்டாக வேறு விளையாட போகிறாங்களாம். மெயின் ஷோவில் இல்லாமல் ப்ரான் பிரேக்கர் தோற்று போகிறாரு. இதில் சம்மர் ஸ்லாமில் என்னத்தை சொல்ல, டோட்டலி சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிறது பெரிய ஹைப்லாம் இல்லை போல இருக்குது. ஏன்னா இதை மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறானுங்க, அவ்வளோதான். ரோமனுக்காக ஒரு மெயின் ஈவெண்ட்டு. ப்ரான் பிரேக்கரை பிரான்சன் ரீடை ஒரு லைவ் ஷோலேயே தோக்க வைக்கானுங்க. இந்த மேட்சை கொண்டு சம்மர் ஸ்லாம் வைக்கானுங்க டபிள்யூபிள்யூ. என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வால்கர் அவங்க வந்து கிளாஸ் இன் பாரிஸில் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. எந்த சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத சொல்லலை. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்றைக்கி இந்த லைவ் ஷோவில் ஒரு மேட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யார் கூட தெரியுமா? நம்ம செல்சி கிரீன் கூட தான். செல்சி கிரீனுக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஸோ அதை முடிவு கெட்ட மாதிரி இன்றைக்கி ஒரு மேட்ச்சு. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் நல்லா சேர் பண்ணாலும் ஃபைனலி இந்த மேட்ச்சில் வின் பண்ணது ஸ்டெஃபனி வால்கர் தான். ஸோ ஸ்டெஃபனி வால்கரை டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஆஃப் த உமன் டிவிஷன், அதாவது ஃபியூச்சரில் உமன் டிவிஷனில் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுனால அவங்கள வின் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டெட் ஃபார் த மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். தற்போதைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான டாமினிக் மிஸ்டீரியோ அவரோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை எல் கிராண்டோ அமெரிக்காயிடவும் ஆட்ரோத்து கூடயும் ஒரு ட்ரிபிள் டெட் ஃபார் த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது ஒரு ட்ரிபிள் டெட் மேட்ச்சு. ஸோ எல் கிராண்டோ அமெரிக்காவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமான சப்போர்ட்டிங்கு. ஸோ ஆட்டும் டாமினிக்கும் சேர்ந்து எல் கிராண்டோ அமெரிக்காவும் மொத்துறாங்க. மேட்ச் நல்லா கொண்டு போயிருந்தாலும் டாமினிக் மிஸ்டீரியோ தானே கரண்ட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். ஸோ அதனால் டாமினிக் மிஸ்டீரியோ தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா எல் கிராண்டோ அமெரிக்காவை ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஜேட் கேபிளே அந்த எல் கிராண்டோ அமெரிக்கா இல்லாட்டாலும் தற்போதைக்கு லுட்விக் கேசரை வச்சு எல் கிராண்டோ அமெரிக்காவை அந்தளவுக்கு பாராட்டுறாங்க. இந்த எல் கிராண்டோ அமெரிக்கானோ அப்படிங்கிற கேரக்டர் சக்ஸஸ் தாங்க.
பயங்கர சக்ஸஸ், தோத்தாலும் ஷேர் பண்ணுறாங்களே அந்த வகையில் சொல்கிறேன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஆக்சுவலி எல் கிராண்டோ அமெரிக்கானோ பேசுகிறது மெக்சிகன் லாங்குவேஜா இல்லை ஸ்பானிஷ் லாங்குவேஜான்னு எனக்கு தெரில. நமக்கு கழுதை கட்டினா குட்டி சோறு, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது. மற்ற லாங்குவேஜ் அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுனாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஈவன் ஜாப்பனீஸும் சைனீஸும் கூட நமக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில் இவர் என்ன லாங்குவேஜ் பேசுகிறான்னு எனக்கு தெரில. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் மெக்சிகன் நாட்டில் ஃப்ரெண்ட்ஷிப் பேச மாட்டாங்க, மெக்சிகன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஆனால் இவர் ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ் பேசுகிறாரு, என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு மேட்ச் நடத்திருக்கிறாங்க. ஸோ நம்ம சோலோ சிகவா இருக்கார்ல, அவருடைய டீம் மை பிளட் லைன் அந்த டீமுக்கும் இந்த பக்கம் கோடி ரோட்ஸ், ஜேக்கப் ஃபாட்டு, ஜிம்மி யூசோ. ஆக்சுவலி இந்த டீம் கொலாப்ஸை பாருங்களேன், ஜேக்கப் ஃபாட்டு, கோடி ரோட்ஸ், ஜிம்மி யூசோ. ஸோ கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல. இவங்க 3 பேர் வெர்சஸ் டாங்கா லோலா, டாலா டாங்கா அண்ட் சோலோ சிகாவா. இவங்களுக்குள்ள ஒரு 6 பேக் டாக்டி மேட்ச்சை நல்லாவே கொண்டு போயிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஜேக்கப் ஃபாட்டு மெயின் ஷோவில் மட்டும் இல்லைங்க, லைவ் ஷோலையும் நான் வந்து பறந்து அடிக்கிறதுல ஒரு கதாநாயகன் அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜேக்கப் ஃபாட்டு, கோடி ரோட்ஸ் மற்றும் டாங்கா டாலா இவங்க தான் இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. சாரி வெற்றியாளரோட பேரை தப்பாக சொல்கிற பாருங்களேன். கோடி ரோட்ஸ், ஜிம்மி யூசோ மற்றும் ஜேக்கப் ஃபாட்டோ இவங்க 3 பேர் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபாட்டோ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை மக்கள் மத்தியில் தூக்கி காட்டியிருக்காரு, நான் தான் வந்து சம்மர் ஸ்லாமில் வின் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஜேக்கப் ஃபாட்டோ அப்படியே தூக்கிட்டார். அதாவது வழக்கமாக நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய டைம் நான் கூட சொல்லியிருக்கிறேன். கோடி ரோட்ஸ் சக ரசலரை பார்த்தீங்கன்னா தோல் மேலே தூக்கி வச்சு ஸோ அவங்கள வந்து செலப்ரேட் பண்ணும் விதமாக பண்ணுவார். ஆனால் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒத்தே வராது அந்த பிளட் லைன் ஸ்டோன்லேருந்து. ஆனால் இப்போ 2 பேருமே ஃபேஸ்டாக இருக்கிறதுனால கோடி ரோட்ஸ் ஜேக்கப் ஃபாட்டுவை தான் முதுகில் தூக்கி வச்சு ரசிகர்கள் முன்னாடி கொண்டாடி இருப்பார். அந்த ஃபோட்டோ இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஜேக்கப் ஃபாட்டு பாருங்களேன், கிட்டத்தட்ட அவர் ஒரு எப்படியும் ஒரு 120 கிலோ இருப்பார்னு நினைக்கிறேன். அவரையே அசால்ட்டாக தோளில் வச்சு நம்ம கோடி ரோட்ஸ் தூக்குறாரு. கோடி ரோட்ஸ் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பலசாலி தாங்க, எல்லா ரசலையும் அசால்ட்டாக தூக்கி மக்கள் மத்தியில் இப்படி காட்டுறாருல, இதெல்லாம் ஒரு தனி பெருமை தான். சரி, இது நடந்து முடிய அடுத்து ஒரு டாக் டீம் மேட்ச் தான் நடக்குது. ரே ஃபினிக்ஸ் மற்றும் ஆண்ட்ராய்டை இவங்க 2 பேரும் டாக் டீமாக இணைந்து பார்த்தீங்கன்னா ரா பிராண்டில் இருக்கிற அமெரிக்கன் மேட் டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு ரொம்ப நல்லா தான் போய்ட்டுருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அமெரிக்கன் டீம் அவங்க வந்து மெக்சிகன் கிடையாது. மெக்சிகன் நாட்டில் மெக்சிகன் டீமை தான் வின் பண்ண வைப்பாங்க. அதுவும் ஆண்ட்ராய்டு, ரே ஃபினிக்ஸ் இப்போ டீமாக பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள தான் கண்டிப்பாக வின் பண்ண வைப்பாங்க தெரியும். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே மற்றும் ரே ஃபினிக்ஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. மெக்சிகன் நாட்டு கொடிய மக்கள் மத்தியில் காட்டி அவங்க செல்வாக்க மக்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறதையும் 2 பேரும் காட்டியிருக்கிறாங்க. அதான் மெக்சிகன் நாட்டில் சண்டை போட்டால் மெக்சிகன் ட்ரெஸ்ஸில் தான் வின் பண்ண வைப்பாங்க. ஆனால் எனக்கு ரே ஃபினிக்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டோடைய டீம் அப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க, சத்தியமாக சொல்கிறேன், ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனில் ஒரு மேட்ச்சு, நயா ஜாக்ஸ் vs டிஃப்னி. இந்த மேட்ச்சை நம்ம மெயின் ஷோலேயே பல தடவை பார்த்துருப்போம். அந்த மேட்ச்சை லைவ் ஷோவில் வச்சு புளிச்ச மாவை கூட கொஞ்சம் புளிக்க வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சம்மர் ஸ்லாம் வரைக்கும் கண்டிப்பாக டிஃப்னி கிட்ட தான் சாம்பியன்ஷிப் இருக்குதும். ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் டிஃப்னி தான் வின் பண்ணுவாங்கன்னு. எஸ், இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டிஃப்னி வந்து ஒரு டேபிளுக்கு மேலே நயா ஜாக்ஸை தூக்கி போட்டு அதன் மூலியமாக வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச் தாங்க, ஏன்னா பல தடவை நடத்தியாச்சு. அதனால இந்த மேட்ச்சை வந்து நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச் நடத்திருக்காங்க. அடுத்தது பெண்டா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு மிகப்பெரிய இந்த கிளி மஞ்சாரோ அந்த சாங்கில் அந்த ஐஸ்வர்யா ராஜுக்கு பின்னாடி ஒரு கூடு மாதிரி இருக்கும்ல, அதை அவர் மண்டையில் வச்சுருக்காரு. கூடவே அவருடைய பொண்ணு, பெண்டாவுடைய பொண்ணை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பெண்டா மாதிரியே மாஸ்க்கை போட்டுட்டு அரங்கத்துக்குள்ளே வந்துருக்குது. அதுக்கப்புறமா மாஸ்க்கு கலத்தி மக்கள் மத்தியில் தான் முகத்தை காட்டியிருக்குது. பெண்டாவுடைய இந்த லுக்கு பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா பங்கமாக இருக்குது. எப்படி தலைவன் இவ்வளோ பெரிய வெயிட்டை தலையில் வச்சு நடந்தார் அப்படின்னு தெரில. பெண்டா வாக்கு போட்டுகிட்டே வந்திருக்காரு, உண்மையிலேயே வேறு லெவல். ஸோ இன்றைக்கி நம்ம பெண்டா வந்து என்ன சாம்பியன்ஷிப்பாக மோதிருக்காருன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக. ஸோ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக குந்தரை எதிர்த்து இன்றைக்கி லைவ் ஷோவில் மோதிருக்காரு.
குந்தர் வெர்சஸ் பெண்டா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நான் லைவ் ஷோவில் மேட்ச் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதில் குந்தர் வந்து பெண்டாவுடைய மாஸ்கெல்லாம் கலத்துற மாதிரி செக்மெண்ட் நடந்திருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி ரோல் அப் முறையில், ஏன்னா இது ஒரு மெக்சிகன் நாடு, கண்டிப்பாக இவங்க வந்து க்ளீனாக வின் பண்ணுற மாதிரி காட்ட மாட்டாங்களா, அதனால் ரோல் அப் முறையில் பார்த்தீங்கன்னா பெண்டாவை வீழ்த்தி குந்தர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. மெக்சிகன் நாட்டில் நடந்த லைவ் ஷோ இதுதான். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Day 1 Day 2ன்னு சொல்லிட்டு 2 நாள் நடத்திருக்காங்க. Day 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Day 2 பற்றி ஏதாவது வீடியோ கிடச்சுன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா? நாளைக்கு சந்திக்கலாம் மக்களே. பாய் பாய்.